தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். கிறிஸ்தியேசுவில் அன்பு சவேரியாரே, ஆவரம்பட்டி மண்ணினுடைய அன்பு மைந்தர்களே, மைந்திகளே, இன்றைய நாளில் நாம் திருப்பலியும் நவநாளும் தொடங்குவதற்கு முன்பாக நமது அன்பு குழந்தைகள், குறிப்பாக ஒரு சில குழந்தைகள் தினத்தோறும் காலை திருப்பலியிலும் மாலை திருப்பலியிலும் பங்கெடுத்து அவர்கள் இந்த சவேரியாருடைய திருத்தலத்திற்கு வந்து தினமும் இந்த திருப்பலியிலே பக்தியுடன் பங்கெடுத்தார்கள். எனவே அவர்களுக்கு பரிசுகளை வழங்க இப்பொழுது அவர்களை அழைக்கின்றேன். 6வது வகுப்பு படிக்கும் சஜிதா ஹாசினி, வீக்லி எப்சிபா ரியாஸ். 6வது படிக்கிறவங்களா? சஜிதா ஹாசினி, வீக்லி எப்சிபா ரியாஸ். நமது பங்கு தந்தை அவர்கள் இவர்களுக்கு பரிசு அளிப்பார்கள். 6வது சஜிதா ஹாசினி, ஈக்லின், எப்சிபா மற்றும் ரியாஸ். அடுத்ததாக 7வது படிக்கின்ற சஸ்மிதா ரோஸ்லின், கிங்ஸ்டன் வெல்ஸ், கெல்வின் டார்சன். ரோஸ்லின், கிங்ஸ்டன் வெல்ஸ், கிங்ஸ்டன் வெல்ஸ், கெல்வின் டார்சன், ரோஸ்லின். எட்டாவது படிக்கும் டோரா மற்றும் ஜஸ்மின். பத்தாவது படிக்கும் ரிஜோ. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆவரம்பட்டி பங்கு சத்திமிகு புனித சவேரியார் நவநாள் ஜெபம். இயேசுவுக்காக புனித சவேரியார் எல்லாவற்றையும் துறந்து புனித இளைகோவின் வழியில் நடந்து இறையரசு பணியில் தேவை உணர்ந்து இந்திய நாட்டிற்கு வந்து தன்னையே முற்றிலும் அர்ப்பணித்து மறைப்பணி செய்து மக்களின் வாழ்க்கை நிலைக்கு தன்னை தாழ்த்தி நம்மில் ஒருவராக கலந்தார் நம் சத்திமிகு சவேரியார். இவரின் பாதுகாவலில் வாழும் நாமும் இவரை போல வாழ்ந்திடவும் இவரின் வழியாய் இறைவனின் ஆசிரை பெறவும் நம் நோய்கள் நீங்கி நலமுடன் வாழவும் இந்நவநாளை கொண்டாட வந்திருக்கும் நாம் நம் பங்கின் பாதுகாவலரை பக்தியுடன் புகழ்ந்து பாடுவோம். வாழ்த்திடுவோம்.
முழங்கால் படியிடுவோம். எங்கள் சக்திமிகு சபரியாரே, இந்திய நாட்டின் அப்போஸ்தலரே, எங்கள் ஊரின் பாதுகாவலே, ஆன்மாவை ஆதாயமாக்கியவரே, எங்கள் அனைவரின் நம்பிக்கையாயிருப்பவர் நீரே. அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். சக்திமிகு சபரியாரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை நேசிக்கிறோம். உம்மை போன்ற நாங்களும் இறையகத்தின் சீடர்களாக செயல்படுவோம் என்றும் நாங்கள் அனைவரும் இறைச்சமமாய் வாழ்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். சக்திமிகு சபரியாரே, அழிய உடல் வரம் பெற்ற புனிதரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும். நல்ல உடல் நலத்தையும் உழைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் குடும்ப பொறுப்புணர்வையும் நீண்டகாலமாக வளர்த்து வரும் மகிழை உணர்வுகளை அழித்து மனிதக்கும் மனிதர்களாக வாழும் தொழிலையும் மக்களாக இணைந்து வாழ தலையாயிருக்கும் அனைத்தையும் சமாதானத்தோடு வாழும் வாழ்க்கையும் பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழும் வரத்தையும் தந்திடணும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித சக்திமிகு சபரியாரே, அமர்வோம். புனித சவேரியார் நூலிலிருந்து வாசகம். சவேரியார் பெர்னே தீவின் கடற்கரையில். அம்பாயினாவிலிருந்து சவேரியார் பெர்னே தீவிற்கு வந்தார். வாசனை திரவியங்களின் வியாபாரத்திற்கான தலைநகரம் இது. கடற்கரையில் போர்த்துகீசியரின் கோட்டையிலிருந்தும் சக்தி வாய்ந்த மகமதியன் ஒருவனே இத்தீவை ஆண்டு வந்தான். இங்குள்ள மக்களின் மத்தியில் சவேரியார் சுமார் 3 மாதங்கள் தங்கினார். இதற்கிடையில் அரசனின் தாயும் ஏராளமான பிரபுக்களும் மனம் திரும்பினார்கள். பின்னரே மூரை தீவுக்கு சென்றார். அந்நியர்களுக்கு விஷம் கலந்த உணவு கொடுக்கும் கொடிய மக்கள் இத்தீவில் வாழ்ந்தார்கள். அவர்கள் 12 ஆண்டுகளுக்கு முன் ஞானஸ்தானம் பெற்றிருந்தும் கிறிஸ்துவ பண்பின்றி தங்கள் குருவை கொன்றுவிட்டார்கள். இதனால் துரோகிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். மீண்டும் சுவிசேஷத்தை இவர்களுக்கு போதிக்க யாருக்கும் தைரியம் வரவில்லை. இக்கொடிய மக்களை மீண்டும் மனம் திருப்ப சவேரியாரை கடவுள் அனுப்ப திருவுளம் கொண்டார். இத்தகைய கொடிய மக்கள் மத்தியில் போகக்கூடாது என்று சவேரியாரை அவரது நண்பர்கள் கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டனர். எல்லா வேண்டுதல்களும் பயனில்லாமற் போகவே பாதுகாப்புக்கு தக்க படையாளர்களுடன் அவர் போக வேண்டும் என்று நண்பர்கள் மன்றாடிய போது, தெய்வ விசுவாசமே எல்லாவற்றிலும் மேலான பாதுகாப்பு என்று மொழிந்தார். இதை கண்டு ஜனங்கள் கவர்னரிடம் சென்று முறையிட்டனர். சவேரியார் போக படகு கொடுக்காவிட்டால் தங்கள் எண்ணம் நிறைவேறும் என எதிர்பார்த்தனர். ஆனால் சவேரியார் தைரியமாய் கவர்னரிடம் கூறினார், தெய்வ சுத்தத்திற்கு கீழ்ப்படிய தாங்கள் மறுத்தால் கடலை நீந்தி அக்கரையை அடைய முடிவு செய்துள்ளேன். புனிதரின் மனத்திடனை கண்டு போர்த்துகீசிய கவர்னர் பிரயாணத்திற்கான ஏற்பாடுகள் செய்தார். சக்திமிகு சவேரியாரை வேண்டிக் கொள்ளும். நினைப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
உன் நற்செய்தியை புனித இணைகோவின் வழியாய் கேட்டு ஆன்மாவை மீட்க தாகம் கொண்டு பட்டம் பதவிகள் இன்பங்களை துறந்து உன் இறையாட்சி கனவை எம் மண்ணில் கட்டி எழுப்ப எம் புனிதரை தேர்ந்து கொண்டவரே, எம் புனிதரின் பரிந்துரைகளையும் விண்ணப்பங்களையும் ஏற்று மக்களை ஆசீர்வதித்த இயேசுவே, உன் புனிதர் சவரியாரின் அர்ப்பணத்தை போற்றி புகழ கூடியிருக்கும் உன் மக்களின் மன்றாட்டுக்கு தயவாய் செவி சாய்த்து அருள் புரிவீராக. சக்திமிக்க திருப்பெயரை சூரியனுக்கும் மக்களை பாடும் பிறகு மக்கள் அனைவரும் திருமலையில் வைத்து வாழவும் இது தந்தை இறை நம்பிக்கையில் வாழப்படவும் வாழவும் பாதப்பட்ட பாரத நாட்டில் இறைவனும் மனிதநேயத்துடன் வாழவும் மக்களிடையே தகவலும் ஆபத்திலிருந்து மீட்கவும் பஞ்சம் பசி பட்டினி பேய்கள் நோய்கள் அமைதி பெறவும் சேவையிடம் ஒன்றாக வேண்டுகிறோம். அன்புள்ளவர்களே, இறை வார்த்தையினால் தன் வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்த நம் புனிதரின் வழியாக அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். நம் விளைநிலங்கள் நிறைந்த பலனளிக்கவும் கால்நடைகள் விருத்தி அடையவும் நம் தொழில்கள் வியாபாரங்கள் சிறக்கவும் படித்து முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும் படிக்கும் குழந்தைகள் படிப்பில் ஆர்வத்தையும் ஞாபக சக்தியையும் பெற்று தந்திருள்ள நம் சக்திமிகு சபரியாரிடம் மன்றாடுவோம். தந்து நாங்கள் செய்யும் வேளாண்மையையும் எங்கள் ஒவ்வொரு தொழில்களையும் வேலைகளையும் ஆசீர்வதித்தரணும். எங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களோடு இருக்கிறோம். எங்கள் கைகள் கொண்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் முயற்சிகளையும் ஆசீர்வதித்து வெற்றியாக முடித்துக் கொடுத்தரணும். நாங்கள் விரும்பி தேடுகிற ஆசீர்வாதங்களை எங்களுக்காக பரிந்து பேசி பெற்றுத் தந்து என் வாழ்வை எங்களுடன் வாழ அருள்வீராக. இறைமக்கள் அனைவரும் அமர்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியானது லாசர், ஜோஸ்பின், அனுசா, தரணி இவர்களின் மகளின் பிறநாளை முன்னிட்டு இவர்களுடைய மகளுக்கு புனித சக்திமிகு சபேரியாரின் வழியாக நிறைவான உடல் உள்ள ஆன்மநலம் கிடைக்கவும் சக்திமிகு சபேரியாரின் நிறைவான இறை ஆசீர்வாதமும் இறை அருளும் குடும்பத்திற்கு வேண்டியும் இந்த திருப்பலியை புகழ்கின்றார்கள். புஷ்பபுரம் நிறைய ஆரோக்கியமாய் இருக்கின்ற திருப்பலி இக்குடும்பத்தில் மரணமடைந்த சேவியர், சூசை, யோசிப்பு, விசுவாசம், பனிமாதா, ஜோயல் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் மற்றும் இந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் நன்கு படிக்கவும் இறை ஆசீர்வாதம் வேண்டியும் குழந்தைகளுக்கு தேவையான பக்தியை கடவுள் தந்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆடு மாடுகள் விரக்தி அடையவும் விரைவில் வீடு கட்டி முடித்ததற்கு நன்றி பலியாகவும் புனித சக்திமிகு சபேரியாருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மணியார் வீடு எமலி மேரி எடுக்கின்ற திருப்பலி இந்த குடும்பத்தில் மரித்த மரிய அந்தோணி அவர்களின் 49வது ஆண்டு நினைவு திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். குடும்பத்தில் ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி நிகழவும் குடியில் இருந்து விடுதலை பெறவும் விவசாயம் செழிக்கவும் மேலும் குடும்பத்தில் மரித்த சிறுமணி அம்மாள், ஆரோக்கிய சாமி, அமலதாஸ், விசுவாசம், ஆரோக்கியம்மாள், அந்தோணி, சபரியம்மாள், பொன்மணி, ஜாய்ஸ், சகாய பொன்மணி, ரிச்சர்ட், ஜாக்லின், ஜெயந்தி, காலை ஆரோக்கியம் இவர்களின் ஆன்ம சாந்தியடையவும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மயிலாப்பூர் ஒத்தார் வீடு பனிமாதம் எடுக்கின்ற திருப்பலி குடும்பத்தில் மரித்த அந்தோணி, மைக்கேல் அம்மாள், அந்தோணி, முத்தப்பன், மரிய செல்வம், வேளாங்கண்ணி, அற்புதம் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் மாசிலா குழந்தைகளின் ஆன்ம இலைப்பாட்டிற்காகவும்
குடும்பத்தின் நன்மை தமத்திற்காகவும் வேண்டி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அனுப்பப்பட்டி நிறைய அருளானந்த ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி குடும்பத்தில் மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், பேர குழந்தைகளுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலத்தை கடவுள் தரும்படியாகவும், மேலும் குழந்தைகளுக்கு தேவையான இறை ஞானம், கல்வி அறிவு மற்றும் ஒழுக்கத்தை தந்து மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேண்டியும், ஆடு மாடுகள் நல்ல சுகமடையவும் வேண்டி கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். பிச்சை சௌரி இவர்களின் 15வது ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், பேர குழந்தைகள் பிறந்ததற்கு நன்றியாகவும், பேர குழந்தையினுடைய மஞ்சள் காமலை சரியாகி குழந்தை நல்லபடியாக சுகப்பிரசவமாக பிறந்ததற்கு நன்றியாகவும், சபையார் கோவில் விரைவாக கட்டி முடிக்கப்படவும், இவர்களின் குடும்பத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் சிறுமணி தோமை வேளாங்கண்ணி ஆரோக்கியம்மாள் ஆசிர் சிறுமணி சேசு அம்மாள், மேலும் மாசிலா குழந்தைகளின் ஆன்மாக்களுக்காகவும் நித்திய சாந்தி அடைய வேண்டும் என்று இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். குட்டத்து ஆவரப்பட்டி பங்கு அருளானந்தர் நகரில் வசிக்கும் மணியம் சபரிமுத்து மகன் ஆரோக்கியசாமி இவர்களால் சேவைக்கு 32வது ஆண்டு நாள் நினைவு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. 32 ஆண்டுகள் இதே நாளில் இறந்த மணியம் சூசை கட்டையன் சபரிமுத்துவின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் மற்றும் இக்குடும்பத்தில் மரணமடைந்த மரியம்மாள் சூசை மாணிக்கம் அவர்களுக்காகவும் குடும்பத்தில் தேவ ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். குட்டத்து ஆவரம்பட்டி ஜெயபால் எழிலரசி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி ஜெயபால் அவர்களுக்கு உடல் உள்ள நிலை சரியானதற்கு நன்றி பலியாகவும், விவசாயம் செழிக்கவும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் அன்பு மகிழ்ச்சி கிடைக்கவும், பேர குழந்தைகள் நல்ல சுகம் கிடைக்க வேண்டியும், மேலும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபித்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பஞ்சம்பட்டி தாமஸ் மரிய பிரியா எடுக்கின்ற திருப்பலி லூர்துராஜ் ஜெயமேரி விசுவாசம் குழந்தைகளுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்மநலம் கிடைக்கவும், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும், குடும்பத்திற்கு இறை ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாகவும், நாடு நலம் பெறவும், நம் சக்திமிகு சபையாரின் ஆசீர் கிடைக்கும்படியாகவும், விரைவில் வீடு ஆலை கட்டுமுடிக்கவும் இறைவன் வழிகாட்டுதலால் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முத்தப்ப மாணிக்கம் பிரான்சிஸ் சேவியர் குடும்பம் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இவர்களின் குடும்பத்தில் மரணம் அடைந்த சந்தனமேரி, முத்தப்ப மாணிக்கம், மரிய லூயிஸ், ரஞ்சிதம், ஹென்றி, ரொசாரியன், சேசுராஜ், அந்தோனி அம்மாள், லீலா மேரி, ஆரோக்கியம், அருள்மணி, தேவராஜ், விஜயா, டோமினிக் சேவியர், அந்தோனி அம்மாள் இவர்களின் ஆன்ம நிலைப்பாட்டிற்காகவும் மற்றும் நோயினால் வாடுவோருக்கு கடவுள் நிறைவான உடல் உள்ள ஆன்ம நலத்தை தரும்படியாகவும், திருமண வரம் கிடைக்கும்படியாகவும், பேரப்பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் இந்த திருப்பலியானவர் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். சங்காரப்பட்டியார் வீடு பவுல்ராஜ் நிர்மலா குடும்பம் இணைந்து எடுக்கின்ற திருப்பலி ப்ரோ ஜேம்ஸ் கிளின்டன் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. எனவே அவருக்கு இறைவன் இணையான நித்திய நிலைப்பாட்டினை தரும்படியாகவும், இந்த குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நல்ல மழை பொழியவும், விவசாயம் செழிக்கவும், ஆடு மாடு வளர்ச்சியடையவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. மேலும் ஞானசேகர் ஜாக்லின் இவர்களின் குடும்பத்தினரால் ஒப்புக் கொடுக்கப்படும் திருப்பலி இவர்களின் படிப்பு, விவசாயம், வேளாண்மை சிறக்கவும், குடும்பத்திற்கு சக்திமிகு சபையார் வழியாக நிறைவான தேவ ஆசீர்வாதம் கிடைக்கவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாட்டிற்காகவும் ஒப்புக் ஜெபிக்கின்றார்கள். மேலும் இன்றைய திருப்பலியானது ஜோதி, லூயிஸ், சுசிலா இவர்களுடைய குடும்பத்திற்கு நல்ல உடல் உள்ள ஆண் நலத்தை சபையார் தரும்படியாகவும், ஆசா குடும்பம் இவர்களுக்கும் சபையார் வழியாக நிறைவான உடல் உள்ள ஆன்ம நலமும் ஆசீர்வாதம் கிடைக்கவும், ரவி இவர்களின் குடும்பத்திற்கு தேவையான இறை ஆசீர்வாதம் கிடைக்கவும், சன்னி, ஜெயந்தி இவர்களின் குடும்பத்திற்கு நிறைவான இறை ஆசீர்வாதம் கிடைக்கவும், அவினாஷ் குடும்பத்திற்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கவும், லூயிஸ் குடும்பத்திற்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கவும், பாசு குடும்பத்திற்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கவும், ஜோஸ்பின் ராணி இவர்களின் குடும்பத்திற்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கவும், ஆரோக்கியராஜ் குடும்பத்திற்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கவும், அருள்தாஸ் இவர்களின் குடும்பத்திற்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கவும், லூயிஸ் பிரகாசம் இவர்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வேண்டியும், தியோடோர் ரோசாலின் இவர்களின் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வேண்டியும்,
ராஜம் டோம்னிக் குடும்பத்திற்கு நிறைவான ஆசீர்வாதமும் மற்றும் குடும்பத்தில் மறைத்த ஒவ்வொருவரின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், மேரி செபாஸ்டியம்மாள் இவர்களின் குடும்பத்தில் மறைத்த ஒவ்வொருவரின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், மற்றும் டி பிரகாசம் இவருடைய குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், தியோடோர் குடும்பத்தில் மடித்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாட்டிற்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள் மற்றும் முத்திரைகள் நிலையிலே பாடுகள் பற்றி வேதனைப்படுகின்ற ஆன்மா நிலைப்பாட்டிற்காகவும் சபையாரின் வழியாக வேண்டி இந்த திருப்பலி கருத்துக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இவர்களோடு கூட இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய ஆவரம்பட்டி நிறைய சமூகமாக இருக்கக்கூடிய நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும், பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நமக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய அருள் தந்தையின் கருத்துக்களுக்காகவும் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சக்திமிகு சபேரியாரினுடைய அன்னதானத்திற்கு இந்த நவநாள் திருப்பலியை நேரடியாக மற்றும் யூடியூப் வலைத்தளத்தின் மூலமாக பார்த்து நிறைய பேர் உதவி செய்திருக்கின்றார்கள். இதற்காக நன்கொடைகளையும் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். மணியம் ராஜம்மாள் இவர்களின் குடும்பம் 500, மணியம் ஆரோக்கியசாமி குடும்பம் 1000, கழனி கலையெடுப்பு சங்கம் 1300, பேர் சொல்ல விரும்பாதவர் 500, திருச்சி பேர் சொல்ல விரும்பாத குடும்பம் 2000, மதுரை பேர் சொல்ல விரும்பாத குடும்பம் 1000, பேர் சொல்ல விரும்பாத குடும்பம் மீண்டும் 1000, சங்காரப்பட்டியார் வீடு நிர்மலா பவுல்ராஜ் ஆரோன் குடும்பம் 1000, அம்மாப்பட்டி மைக்கிள் ஆசிரியர் குடும்பம் 3000, சென்னையை சேர்ந்த மாதந்தோறும் நமக்கு இந்த நவநாள் திருப்பலிக்காக தன் நன்கொடைகள் வழங்குகின்ற குடும்பம் 5000, பேர் சொல்ல விரும்பாத குடும்பம் 1500 திண்டுக்கல்லிலிருந்து, ஞானசேகர் மற்றும் லாசர் ஜோஸ்பின் அனுஸ்வா இவர்களின் மகளின் பிறந்த நாளை முன்னிட்டு ரூபாய் 1000, பேர் சொல்ல விரும்பாதவர் 1000, மீண்டும் பெயர் சொல்ல விரும்பாதவர் 3000. அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்த இறை மக்களே, நமது புனித சவேரியார் சக்தி மிகுந்தவர். நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தேவைகளையும் நமது உள்ளத்தில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் அவரின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் தர இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை முன்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால்
நிறைவேறியவும் புனித திரு அவை தம் மக்களை பெருகி வளர்ப்பதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா, கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா. யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38 இறை திருவசனங்கள் 1 மற்றும் 12 21 மற்றும் அதிகாரம் 40 இறை திருவசனங்கள் 3 முதல் 4 வரை. ஆண்டவர் சூறாவளியில் நின்று யோபுக்கு அருளிய பதில். உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா, வைகரையை தன் இடமறிய வைத்ததுண்டா. இவ்வாறு அது வைக விளிம்பை தொட்டிலிருந்து கொள்ளாதவரை அதனிலிருந்து உதறி தள்ளுமே. முத்திரையால் களிமண் உருப்பெறுவது போல் மன்னகம் வண்ணம் ஏற்றிய ஆடையாயிற்று. அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும், அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும். கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா, ஆழியின் அடியில் நீ உழவினதுண்டோ. சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ, இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ. நீ அவனின் பரப்பை நீ ஆய்ந்தறிதன்றுண்டோ. அறிவிப்பாய், அதில் உள்ள அனைத்தையும் அறிந்திருந்தாள். ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ, இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ. அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ, அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ. ஆம், அறிவாய். அன்றே நீ பிறந்தவனவன்றோ. ஆமாம், ஆண்டுகளும் உனக்கு அதிகமன்றோ. யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழி இதோ. எளியேன், யான் என் இயம்புதற்குண்டோ. என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன். ஒரு முறை பேசினேன், மறுமுறை உரையேன், மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. தேவனே அமைதியின் தூய கருவியாக்கும்.
இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 34 தொடங்கி 40 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவனாக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியனாக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்வதை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பார்க்கின்ற அந்த பீடத்திலே இருக்கக்கூடிய மலர்களை மற்றும் இந்த சக்திமிகு சவேரியானுடைய வெள்ளிக்கிழமை நவநாளையும் சிறப்பிக்கின்றவர்கள் புனித பெரிய அந்தோனியார் அன்பிய குடும்பங்கள். எனவே இன்றைய திருப்பலியில் தொடர்ந்து அவர்களுக்காக வேண்டி ஜெபிப்போம். குடும்பத்திலே ஒற்றுமை, மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம் கிடைக்கும்படியாகவும் சக்திமிகு சவேரியாரினுடைய இறை ஆசீர்வாதம் தொடர்ந்து இவர்களுக்கு கிடைக்கும்படியாகவும் வேண்டி ஜெபிப்போம். Praise the Lord.
Praise the Lord. அன்பார்ந்த இறைமக்களே, இன்று நாம் தூய பிரான்சிஸ் சேவியாரின் நவநாளை நாம் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை அவரிடம் வந்து நமக்காகவும் நமது குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர் நமக்கு தேவையான அனைத்தையும் தந்து நம்மை மகிழ்விக்கின்றார். அன்பார்ந்த இறைமக்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமையும் ஏதோ ஒன்றை நாம் சிந்திக்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்க வேண்டியது ஆண்டவர் இயேசுவின் அன்பை பற்றி. ஆண்டவர் இயேசு அன்பு தூய சவேரியாரின் இதயத்தில் பற்றி இருந்து கொண்டிருந்தது. அதனால்தான் அந்த அன்பை பற்றி எறியும் அந்த அன்பை உலகெங்கும் சென்று ஆண்டவர் இயேசுவின் அன்பை ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் பற்றி எறிய அவர் செய்வதற்காக நாடெங்கும் உலகெங்கும் சென்று அவர் இறைப்பணியை ஆற்றினார். ஆம், நாம் எப்படி அந்த அன்பை நாம் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்பதை சற்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு கடவுளாக இருந்தாலும் உலகின் மீது அன்பு கொண்டதால் அவர் மனிதனாக மாறி நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார். அந்த அன்பு நம்மிடையே இருக்கின்றதா என்று எண்ணி பார்ப்போம். ஒரு ஊரில் வயதான பெற்றோர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு 3 மகன்கள் 2 மகள்கள். ஆனால் அவர்களுக்கு எப்பொழுது வயதாகிவிட்டதோ, மகன்களும் மகள்களும் திருமணமாகி வெவ்வேறு இடத்துக்கு சென்று விட்டார்களோ, அவர்களை பார்த்துக் கொள்வதற்கு யாரும் இல்லை. மகன்களும் மகள்களும் அவர்களுக்கிடையே ஒரு யோசனை வந்து அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டார்கள். மாதத்திற்கு ஒரு ஆள் பெற்றோர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட அந்த பெற்றோர்களை அந்த 5 பிள்ளைகள் பார்த்துக் கொள்ளவில்லை. அந்த வயதான காலத்திலும் கணவன் தன்னுடைய மனைவிக்காக பனைமரத்தில் ஏறி அவருக்காக உணவு கொடுத்துக் கொண்டிருந்தார். இருப்பினும் வயதாகிவிட்டதால் அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாத காரணத்தால் அவருக்கு மனைவிக்கு எந்த உணவும் கொடுக்க முடியவில்லை. எனவே அந்த மனைவியானவள் நோய்வாய்ப்பட்டாள். அவர் நோய்வாய்ப்பட்டிருப்பதால் அவர் அழுது கொண்டிருந்தார். இரவும் பகலுமாக அந்த மனைவி அழுது கொண்டிருந்தாள். அந்த அழுகையும் அங்கலைப்பும் பார்த்து அந்த கணவனால், வயதான கணவனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எதுவும் செய்யவில்லை. அப்படி இருந்த பொழுது ஒரு நாள் இரவு அந்த மனைவியானவள் அழுது கொண்டிருக்கும் பொழுது வலியால் கணவன் தன்னிடம் இருந்த கத்தியை எடுத்து மனைவியின் கழுத்தை அறுத்து அவளை கொன்று விடுகின்றான். ஆம், அன்பார்ந்த இறைமக்களே, இப்படிப்பட்ட பெற்றோர்கள் இன்னும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு அம்மா என்னிடம் வந்து அழுது கொண்டே பேசினார்கள். ஃபாதர், என்னிடமிருந்து அனைத்து கட்டளைகள் அடக்கினார். முதலாவது, நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரை அன்பு செய்வது. இரண்டாவது என்ன? தன்னைத்தானே அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. நம்மிடையே பல்வேறு மக்கள் கடவுளை அன்பு செய்கிறார்கள். கடவுளுக்கு இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு போகிறார்கள். கடவுளுக்கு பல்வேறு செயல்களை செய்கிறார்கள். ஆனால் தம்மோடு இருப்பவர்களுக்கு செய்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. நம்மிடையே பல்வேறு மக்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கோயிலுக்கு பல்வேறு விதமான நற்செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிறருக்கு பல்வேறு விதமான நற்செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தம்மோடு இருக்கும் வயதான பெற்றோர்களுக்கு,
தம்மோடு இருக்கும் நோயற்ற பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதைத்தான் அழகாக சொல்வார்கள், நான் கடவுளை அன்பு செய்கின்றேன். அப்படி சொல்லும் ஒவ்வொருவரும் தன்னோடு இருப்பவர்களை அன்பு செய்யாவிட்டால் அவர்கள் பொய்யன் என்று கூறுகிறார்கள். அதே சமயம் இறை வார்த்தையை நான் கேட்கின்றேன், இறை வார்த்தையை நான் வாசிக்கின்றேன், இறை வார்த்தையை நான் சிந்திக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த இறைவார்த்தை மூலமாக இறைவார்த்தை ஏற்று வாழ்க்கை வாழ்வாதவர்கள் ஒவ்வொருவரும் பொய்யராக இருக்கிறார்கள் என்று நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. ஆம், சற்று எண்ணி பார்ப்போம். நாம் உண்மை உள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக, தூய பிரான்சிஸ் சேவியருக்கு உண்மை உள்ளவர்களாக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றோமா, அல்லது கேட்காமல் அதனுடைய வார்த்தையை வாழ்வாக்காமல் பொய்யவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று எண்ணி பார்க்க இன்று நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் தூய பிரான்சிஸ் சேவியர் அழகாக கூறுவார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவன் ஆன்மாவுக்கு கேடு வந்தால் என்ன பயன்? நீங்கள் இந்த உலகில் இருக்கும் பொன்னையும் பொருளையும் பதவியையும் படிப்பையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் ஆன்மாவை இழந்து விட்டால், ஆன்மாவை நாம் எப்போது இழக்கின்றோம்? பிறரோடு இருப்பவர்கள், நம்மோடு இருப்பவர்களை அன்பு செய்யாவிட்டால், நம்மோடு இருப்பவர்களுக்கு தீமை செய்தால், நம்மோடு இருப்பவர்களுக்கு கேடு விளைவித்தால் நம் ஆன்மாவை நாம் இழந்து விடுகின்றோம். சற்று எண்ணி பார்ப்போம். நாம் நமக்காக மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்மை பெற்ற பெற்றோர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்மோடு இருக்கும் ஒவ்வொருவருக்காக வாழ்ந்து அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து ஒருவரை ஒருவர் மன்னித்து நாம் இறை பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று எண்ணி பார்ப்போம். நாம் உலகமெல்லாம், உலகத்தில் இருக்கும் அனைத்து செல்வங்களையும், அனைத்து படிப்புகளையும், அனைத்து பொருட்களையும் நாம் பெற்றுக்கொண்டு நம்மோடு இருக்கும் ஒவ்வொருவரையும் அன்பு செய்யாமல் இருக்கும் போது நாம் ஒவ்வொருவரும் ஆன்மாவை இழப்பவர்களாக இருக்கின்றோம். ஆன்மாவை இழந்து நாம் வாழும்போது நாம் ஒவ்வொருவரும் செத்தவர்களாக வாழ்கின்றோம். நாம் எப்போது பிறரை அன்பு செய்யாமல் இருக்கின்றோமோ, மிகவும் சிறப்பாக நம்மோடு இருக்கும் பெற்றோர்களை, நம்மோடு இருக்கும் வயதான பெற்றோர்களை, நோயுற்று இருக்கும் பெற்றோர்களை, முதியவர்களை நாம் அன்பு செய்யாமல் இருக்கின்றோமோ, அப்பொழுது நம் ஆன்மாவை இழந்தவர்களாக, செத்தவர்களாக வாழ்கின்றோம். அதைத்தான் மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனம் அழகாக கூறுகின்றது. சின்னம் சிறிய என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் ஆண்டவர் எனக்கே செய்தீர்கள். ஆம், அன்பார்த்தைகளை மக்களே, யார் சின்ன சிறியவர்கள்? இங்க இருக்கும் குழந்தைகளா? இங்க இருக்கும் குழந்தைகள் மட்டும் சின்ன சிறியவர்களா? இல்லை. யாரெல்லாம் நம்முடைய உதவியை நாடி இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் நமது அன்பை நாடி இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் சின்னம் சிறியவர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். பசியோடு இருப்பவர்கள் சிறியவர்கள், தாகமாக இருப்பவர்கள் சிறியவர்கள், சிறையில் இருப்பவர்கள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், ஆடையின்றி இருப்பவர்களும் சிறியவர்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் நம்முடைய தேவையையும் நம்முடைய உதவியையும் நாடி இருக்கும் ஒவ்வொருவரும் சிறுவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் அன்பு செய்யும் பொழுது, அவர்களுக்கு நாம் உதவும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கே உதவுவர்களாக இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த இறை மக்களை, கிறிஸ்துவர்களாகிய நாம் தூய பிரான்சிஸ் சேவியரின் படிப்பினையை கேட்டு அதன்படி வாழும் நாம் ஒவ்வொருவரும் பிறரை அன்பு செய்து ஆண்டவர் இயேசுவில் இருந்த அதே அன்பு நமது உள்ளத்திலும் நமது வீட்டிலும் பற்றி எறிந்து நாம் ஒவ்வொருவரும் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் தந்து நம்மை மகிழ்விப்பார். ஆமென். கொடுத்தேன்
சகோதர சகோதரிகளே, என்னிடம் உங்களை மாலை திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறு நாடுகளும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து என் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் நிறைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் விட்டுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் துணையினாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுமைப்படுத்தாதலும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்று மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது
கையளிக்கப்படும் என்னுடைய அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை கால என்ற பெண் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதையின் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் இயேசுவே ஆண்டவர் எனக்காய் பிறந்தீரே மரித்து உயிர்த்தீரே மீண்டும் வருவீரே இயேசுவே ஆண்டவர் எனக்காய் பிறந்தீரே மரித்து உயிர்த்தீரே மீண்டும் வருவீரே மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பனையும் உயிர்ப்பனையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெல்லாம் பரவி இருக்கிற திரு அவையை சிறப்பாக வழிநடத்துகிற எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏழை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் இந்த பணியிலே தங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக இந்த வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை நவநாள் திருப்பணியை சிறப்பிக்கிற அனுப்பவட்டி பெரிய அந்தோணியார் அன்பியல் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வல்லமையுள்ள பிரசன்னத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட அன்னதானத்திற்காய் தங்களுடைய தாராள நன்கொடையை வழங்கி இதை சிறப்பிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நீர் ஏறெடுத்து பாரும். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட திருப்பணி எடுத்து சிறப்பிக்கிற ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த குணமளிக்கும் திருப்பணியிலே பங்கெடுத்தால் நான் நலம் பெறுவேன் என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் உம்முடைய வல்லமையுள்ள குணமளிக்கும் ஆற்றலை நிரப்பி எல்லாவித உடல்நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்து உம்முடைய அன்பின் நிறைவை காண செய்வீராக. மேலும் உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மறித்த ஒவ்வொருவரின் ஆன்மாக்களையும் இந்த திருப்பணியிலே வேண்டி ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரின் ஆன்மாக்களையும் உமது திருமுக ஒளியினுள் இணைத்துள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் அன்பு தாயான எங்கள் அன்னை மரியா, அவருடைய கணவரான யோசிப்பு, புனித திருத்தூதர்கள் எங்களுடைய பங்கின் பாதுகாவலராக இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துகின்ற எங்களுடைய அன்பு புனிதர்
சக்திமிகு சவேரியார், மற்ற புனிதர்கள், திருத்தூதர்கள், புனிதைகள் இவர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எந்நாளும் புகழ் தேர்த்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்து கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் எப்போதும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆண்டவர்
இயேசு கிறிஸ்து வழங்கிய அன்பையும் அமைதியையும் நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். உலகெங்கும் பூ பூக்குதே.
இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மாதத்தினுடைய முதல் வெள்ளி நம்முடைய சக்திமிகு புனித சவேரியாருக்கு சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்ட, குறிப்பாக நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிக்கிற ஒரு நாள். அன்பானவர்களே, இந்த சக்திமிகு புனித சவேரியாருடைய பரிந்துரையினாலே பல்வேறு நபர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய யூடியூப் சேனலை பார்ப்போம், ஃபேஸ்புக்கை பார்ப்போம். நிறைய மக்கள் நமக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறார்கள், ஜெபங்களை நமக்காக ஜெபிக்கிறார்கள். சிறப்பாக திருப்பலி எடுத்து கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள், திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். நீங்களும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்முடைய ஆலயத்தினுடைய எல்லா செயல்பாடுகளையும் அதில் நீங்கள் கண்டு மகிழ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனலை பொறுப்பேற்று நடத்துகிற நம்முடைய உதவும் கரங்கள் குழுவினர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை கடவுளை இடத்தில் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல அன்பானவர்களே, ஒவ்வொரு மாதமும் இந்த அன்னதானம் தடைபடாமல் மிக சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருடைய காணிக்கையினாலே, நன்கொடையினாலே, இன்னும் பல்வேறு நபர்கள் தங்களுடைய காணிக்கைகள் மூலம் இந்த ஆலய கட்டுமான பணியை தாங்கிக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக நம்முடைய பின் கோபுரம் டூம் பகுதியை கட்டி முடிப்பதற்கு பல்வேறு நபர்கள் நீங்கள் உங்களுடைய பொருளையும் பணத்தையும் உடல் உழைப்பையும் தந்திருப்பது நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பானவர்களே, மாதம் இந்த அன்னதானத்தை நமக்கு சமைத்து கொடுப்பதற்கு சவேரியார் அன்னதான குழுவினர் மிக சிறப்பாக ஒரு நாள் முழுவதுமே இதற்காக தங்களையே அர்ப்பணிக்கிறார்கள். அதோடு கல்லணை களையெடுப்போர் சங்கமும் இணைந்து இந்த மாபெரும் உன்னதமான பணியை நமக்காக செய்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்வோம். அதே போல இந்த நாளிலே இந்த திருப்பலியை மிக நம்ம எல்லாம் ஜெபிக்கக்கூடிய வகையில ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தங்களுடைய இந்த பூக்களாலே அல்லது இந்த திருப்பிடத்தை அலங்கரிப்பதனாலே எல்லோரும், குறிப்பாக அனுப்பப்பட்ட மக்கள் வருகை வந்து திருப்பலி எடுத்து இந்த நாளை சிறப்பித்திருக்கிறார்கள். வருகிற திங்கட்கிழமை ஜெபமாலை அன்னை திருவிழாவை முன்னிட்டு அனுப்பப்பட்ட இறை மக்கள் அவர்களுடைய அந்த ஆலயத்திலிருந்து ஜெபமாலை அன்னையை தாங்கி வருகிற அந்த தேரை தாங்கி வர இருக்கிறார்கள். அவர்களோடு நாமும் சேர்ந்து திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கெல்லாம் அனுப்பப்பட்டி கிளைப்பங்கு கோவிலில் இருந்து இந்த சப்பரமானது, இந்த சிறு தேரானது புறப்படும். எனவே அனைவரும் அந்த ஜெபமாலை அன்னையை ஜெபித்து கொண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வந்த பிறகு இந்த திருப்பலியானது நடைபெறும். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து மிக சிறப்பாக நமக்கு திருப்பலி நிறைவேற்றி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். சிறந்த ஒரு மறையுரையில் வழங்கி நம்மை சிந்திக்க வைத்திருக்கிறார். அன்பை நாம் பிறருக்கு வழங்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்திருக்கிறார் தந்தை சாலமோன் ஓஎம்ஐ அவர்களை உங்களுடைய பேராலே அன்போடு வருக என்றும் அவருக்கு நன்றியையும் தெரிவித்து நம்முடைய கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் நம்முடைய நன்றியை தெரிவித்து இப்பொழுது அவருக்கு பொன்னாடையானது பொருத்தப்படுகிறது.
ஆண்டவரே, திருப்பலி முடிந்தவுடனே நம்ம ஆராதனைக்குள் செல்வோம். இந்த ஆராதனை என்பது மிகவும் முக்கியமானது. ஆராதனையில ஆண்டவர் உடலோடும் ஆன்மாவோடும் நம்ம மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடையை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்று சொன்ன அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்தார். ஆண்டவரே தங்கி இருக்கிறது தான் இந்த நற்கருணை. அவரை நாம் தொடுவோம், அவரை நாம் உற்று நோக்குவோம், அவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை, குறிப்பாக குணமளிக்கிற ஆற்றலை நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொள்வோம். ஆராதனை முடிந்த பிறகு நாம் வழக்கம் போல நம்முடைய பழைய கோவிலை சுற்றி நம்முடைய சக்திமிகு சபரியாருடைய மன்றாட்டு மாலையை ஜெபித்துக் கொண்டு அவரோடு நாம் நடந்து செல்வோம்.